சாய் தேர்வு நேரம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிஞ்சால் முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே பகுதி 4 வரை போட்டிருக்கோம். இது பகுதி 5. வாங்க வீடியோ கிளப்பலாம். எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுதுக கிடைக்கும் சொல் கேட்குறாங்க. எவன் ஒருவன். அதே மாதிரி உயர்வு ப்ளஸ் அடைவோம் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் உயர்வு அடைவோம். சரிங்களா? ஏ ஆன்சர். அதே மாதிரி வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கேட்குறாங்க. வேதி ப்ளஸ் உரங்கள் பி ஆன்சர். அதே மாதிரி எதிர்ச்சொல் எடுத்து எழுத கேட்குறாங்க. எளிதுனா அரிது ஏ ஆன்சர். சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? சொல்லும் பொருள் பொருந்தாத இணை எது கேட்குறாங்க. கான் காட்சி. அதே மாதிரி பொருந்தாத இணை எது கேட்குறாங்க. கிண்கிணி இடை. சரிங்களா? சி ஆன்சர். பொருந்தாத இணை எது? முல்லை ஏற்பாடு. விஸ்தாரம் அளவு. பொருந்தாத இணை காண கேட்குறாங்க. விஸ்தாரம் அளவு. வலுவு சொல் இல்லாத தொடர் எது கேட்குறாங்க. அதை செய்தது நான் அல்ல. அதை செய்தது நான் அல்ல. ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லின் சரியான குறிப்பிட கேட்டிருக்காங்க. ஹோமோகிராஃப்னா ஒப்புழுத்து. சரிங்களா? சி ஆன்சர். அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு கேட்டிருக்காங்க. டெம்பஸ்ட்னா சுழல் காற்று. சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபட்டறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. வானம் வானம் கேட்டிருக்காங்க. ஆகாயம் வெடி. சரிங்களா? ஆகாயம் வெடி டி ஆன்சர். தொடர் அமைப்பில் கண்டறிய பாடி மகிழ்ந்தான். சரிங்களா? பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னா வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர். அதே மாதிரி கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற் பெயரும் வினையாளியும் பெயர் முறையும் கேட்குறாங்க. பாடல் கேட்டவர். பாடல் கேட்டவர். சரியான அகரவரிசை சொற்களை சீர் செய்ய கேட்டிருக்காங்க. சரியான அகரவரிசை சொற்கள் சீர் செய்க. பசி பணம் பிடி புலி போவோம். சரிங்களா? பி ஆன்சர். அதே மாதிரி சரியான அகரவரிசை எழுது கேட்டிருக்காங்க. தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி டி ஆன்சர். நான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கனால கொஞ்சம் வேகமாக போயிடலாம். அகரவரிசைப்படி எழுத கேட்டாங்க. நீலம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து. சரிங்களா? அதே அகரவரிசைப்படி கேட்குறாங்க. நீலம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் ஏ ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். சரிங்களா? இப்படி கேட்டிருக்காங்க. சி ஆன்சர். அதே மாதிரி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய கேட்குறாங்க. தானியம் துள்ளி தேடல் தொகுதி. சரிங்களா? அகரவரிசைப்படி கேட்டாங்க. டி ஆன்சர். விடை வகை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கைவலிக்கிறது என்று கூறுவது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னது உற்றது உரைதல். சரிங்களா? ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதே மாதிரி எது கேட்டிருந்தாங்க. இது உற்றது உரைதல். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். நீ தேர்வு எழுதவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ற வினாவிற்கு கைவலிக்கிறது சொல்கிறாங்க. அதனால் உற்றது உரைதல் ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின். உவமைகள் விளக்கும் பொருள் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எளியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் கூறுக கேட்டிருக்காங்க. வேற்றுமை. சரிங்களா? வேற்றுமை பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இலவு காத்த கிளி போல என்ற சொற்றலுடன் உவமை விளக்கும் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னா ஏமாற்றம் ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உவமையில் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதே மாதிரி கேட்டிருக்காங்க. 22 கேட்க மாதிரி கேட்டிருக்காங்க. பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதில். சரிங்களா? எளிதில் மனதில் பதில் பி ஆன்சர். இது பாருங்கள். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க கேட்டுங்க. ரிஃப்ரோம்னா சீர்திருத்தம் சி ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா? சரிங்களா? என்று வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஸ் விடை ஆகும். அப்படின்னா இனமொழி விடை. சரிங்களா? இது என்ன கேட்டுங்கன்னா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்போது இது இனமொழி விடை. சரிங்களா? சி ஆன்சர். இது பாருங்கள். அடிக்கடி சொல்கிறது இதுதான். நிறுத்தல் குறி. அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுனா பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் அதெல்லாம் விடுவோம். அதே மாதிரி பேச்சு வழக்கு அதே மாதிரி தான். அது பேச்சு வழக்கு அதை எழுத்து ஒழுக்காக மாற்ற சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நான் சின்னதாக பார்த்துக்குங்க.
நம்ம சரின்னு சொல்கிறதுனால தான் நம்ம ஒரு கொஸ்டின் தப்பாகிடுறோம். இப்போ என்ன கேட்டாங்க, நிறுத்தற்குரிய அறிக்கை கேட்குறாங்க. கண்ணா வா, அதை அங்கு துள்ளி ஓவியங்கள் பார்ப்போம், சரிங்களா கேட்டிருக்காங்க. சி ஆன்சர். நிறுத்தற்குரிய அறிக்கை எது சரியானது கேட்குறாங்க. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, சரிங்களா. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, டி ஆன்சர். இதை கேட்ட பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாற்றம் கேட்டாங்கன்னா சொன்னோன்னா அதே மாதிரி தான். அப்போ சொன்ன மாதிரி தான் பாருங்கள், எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை, சரிங்களா. இது பேச்சு வழக்கு. இப்போ எழுத்து வழக்கு கேட்குறாங்க. எனக்கு கூட உங்களை போல ஆட வேணும் என்று ஆசை, சரிங்களா. இது நல்லா படிச்சுங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 தடவை படித்து பார்த்து அட்டன் பண்ணுங்க. இதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடுவோம். இது பாருங்கள், ஒன்று இதே மாதிரி கேட்டுக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. கொடுத்துடு, சரிங்களா. பேச்சு வழக்கு சொல்லுவோம், கொடுத்துடு சொல்லுவோமா. அதே எழுத்து வழக்காக கொடுத்து விடு, சரிங்களா. இதே எழுத்து வழக்கு, கொடுத்து விடு, டி ஆன்சர். இதெல்லாம் கேட்குறாங்க. சரியான வினை சொல்லி தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. அறநெறிஞ்சரம் பாடல் எழுதியவர் டேஸ் அப்படின்னா யார் அப்படி தான் கேட்கணும். அதே சரியானது, ஏ ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதை பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டால், சரிங்களா. அதனால் அரிய வினா. இது பாருங்கள், காட்சி அலகு, காட்சி ப்ளஸ் இ ப்ளஸ் அலகு. இப்போ இன்னொன்று தொடர்புடையது கேட்குறாங்க, தொடர்பு படுத்துக கேட்குறாங்க. இகர ஈறு, சரிங்களா. இகர ஈறு, டி ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. உயிர் ப்ளஸ் உயிர் மலை ப்ளஸ் அருவி, சரிங்களா. உயிர் ப்ளஸ் உயிர் மலை ப்ளஸ் அருவி. குறியீடின் மாற்றம் பொருள் வேறுபட்டறிந்து சரியான இணையை தேர்வு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குறில் நெடில் மற்றும் பொருள் வேறுபட்டறிந்து சரியான இணையை தேர்வு கேட்குறாங்க. கோல், சரிங்களா. வாங்கு புறங்குரல், சரிங்களா. டி ஆன்சர். குறில் நெடில் பிழையான சொல் எது கேட்குறாங்க. குறில் நெடில் பிழையான சொல் எது. கெண்டை கொண்டை, சரிங்களா. கூற்றும் காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள், சரிங்களா. அதே மாதிரி சரியானது தான். கூட்டு 2 பாருங்கள். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார், சரிங்களா. இரண்டுமே சரி. அப்படின்னா கூற்று 2ம் சரி, சி ஆன்சர். அதே மாதிரி கூற்று காரணம் சரியா தவறா. நான் இவை 3ம் மயங்கொலி எழுத்துக்கள். ஆமாம், சரிதான். இது மயங்கொலி எழுத்துக்கள், சரியானது. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. ஆமாம், இது உச்சரிப்பில் கொஞ்சம் வேறுபட்ட உடையது தான். அப்படின்னா கூற்று சரி, காரணம் சரி. அப்படின்னா ஏ ஆன்சர். அடுத்து சொன்னி கல்லாமை ஒளிகை என்னும் பொருள் வரும் தொடர் கேட்குறாங்க. விளைவு தொடர். அதே மாதிரி நேரான தமிழ் சொல் அறிய கேட்குறாங்க. நேரான தமிழ் சொல் அறிய. டெரகோட்டா கேட்டிருக்காங்க. சுடுமண் சிற்பம், சரிங்களா. சுடுமண் சிற்பம். பொருளில் செறிவை சுட்டுக்க கேட்குறாங்க. பொருளின் செறிவை சுடுக, சரிங்களா. கண்ணெங்கரையில், சரிங்களா. டி ஆன்சர், கண்ணெங்கரையில். சொல்லும் பொருளும் உச்சாப்புன்றது சேர்வு, சரிங்களா. சோர்வு, பி ஆன்சர். குமரி மாவட்டத்தில் உப்பார் என்பதை யார் குறிக்கும் கேட்குறாங்க. தாத்தா. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா உறவினர் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பிழையை திருத்துக சரியான பதிலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓர் ஊர், சரிங்களா. ஓர் ஊர். அதே மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு நகரம். சரியான பதில் ஒரு நகரம். இது பாருங்கள், சொல்லையும் பொருளையும் பொறுத்து கேட்குறாங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க. 4 3 1 2. பூமை கேட்குறாங்க. இணை. அற்புதம் கேட்டால் வியப்பு. முகில் கேட்டாங்கன்னா மேகம். உபகரி கேட்டாங்கன்னா வள்ளல்.
அடுத்து, இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது கேட்குறாங்க. மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை கூறு அப்படின்னா ட்ரில்லியன். ஆன்சர். மூளை எங்கிருந்து முளைக்கிறது கேட்குறாங்க. முதுகுத்தண்டில். சரிங்களா, முதுகுத்தண்டில். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது கேட்குறாங்க. 800 மில்லி. நம் உடலில் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது கேட்குறாங்க. சிறுமூளை. நம் உடலில் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை தான். அப்போ பி ஆன்சர்.